இங்க தங்கமயில் வீட்ல இருந்துட்டு ரொம்ப ஓவராவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இங்க கோமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. மத்த 2 பேரும் எவ்வளோ அமைதியா நம்ம சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இந்த வீட்ல எவ்வளோ நல்ல மருமகளா இருந்துட்டு இருக்காங்க. இந்த தங்கமயில் எதுக்கு எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துற மாரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு. எங்க ராஜி டியூஷன் வச்சா அது அவளோட விருப்பம். இத பத்தி எதுக்காக இவர்கிட்ட இத பத்தி இவ பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்க கோமதி ஒரு பக்கம் கோவப்பட, அதெல்லாம் கிடக்குதுன்னு பார்த்தா கடைசியில அவர் என்கிட்ட பைய கொடுத்தா அதை பிடுங்கிக்கிட்டு இவ போறா அப்படின்னு இங்க பயங்கரமான ஒரு வெறியில தான் இறந்துகிட்டு இருக்காங்க கோமதி தங்கமயில் மேல. இது எதுவுமே நடக்காத மாதிரி தங்கமயில் எப்போதும் போல கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ராஜிக்கு கூட இங்க தங்கமயில் நடந்துக்கிற விதமும் அவங்க பேசுற விதமும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. முக்கியமா டியூஷனை பத்தி அவங்க இதுல தலையிட்டது இங்க ராஜிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நம்ம எப்படியாவது பேசி மாமாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த டியூஷனை நடத்தி ஆகணும்னு இங்க ராஜி நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல இங்க வந்து பாக்கியம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அப்போ தங்கமயில் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்படியா, சரிடி, ஒரு வழியா டியூஷன் இப்போதைக்கு இல்லாமான வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்ல, எங்கம்மா இந்த ராஜி அதுக்காக அதை விடுற மாதிரி இல்ல, திரும்ப திரும்ப மாமாட்ட போய் பேசிட்டே இருக்காமான்னு சொல்ல, அதெல்லாம் மாமா சம்மதிக்க மாட்டாரு, நீ பொறுமையா இருன்னு எங்க பாக்கியமும் சொல்லி அனுப்பி விடுறாங்க. சரிடி, நீ இன்னைக்கு கடைக்கு போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா, அங்கே நடந்த சம்பவமே வேறன்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னுடைய அம்மாட்ட சொல்றாங்க. அதாவது இங்க வந்து கடைக்கு போறேன்னு சொன்னதும் அதுக்கு ராஜியும் கோமதியும் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா பாக்கியத்திட்ட சொல்ல, இதை கேட்டு பாக்கியம் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ அவளோட டியூஷனுக்கு எடுத்துங்கிறதுக்காக இப்போ உன்னை கடைக்கு போக விடாம பண்றாளாவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குமா, இங்க வந்து எதுவும் பிரச்சனையில பண்ணிடாதம்மா, இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, நான் வாழ வந்த வீடு, நான் நல்லா வாழணும்னா நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அடி அது எனக்கு தெரியாதா, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வரவங்களை பார்த்த உடனே இங்க கோமதி வந்துட்டு இப்பதானே வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, சரி வாங்க சம்மந்தின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. இது முக்கியமான விஷயமானு கேட்க, முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணுமா, என் பொண்ணை பார்க்கறதுக்காக கூட நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதான்னு பாக்கியம் கேட்க, ஐயோ நான் அப்படி சொல்லலை சம்மந்தின்னு இங்க கோமதி சொல்ல, சரி பரவாயில்ல சம்மந்தி, நான் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்று ராஜி இருக்கு. என்னம்மா ராஜி, காலேஜ் கிளம்பலையா அன்னைக்குன்னு சொல்லி கேட்க, இல்லை இன்னைக்கு போகலன்னு சொல்றாங்க. ஏதோ டியூஷன் வைக்கிறதா கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆமா அதை பத்தி தான் மாமாட்ட பேசணும், மாமா இன்னும் அதுக்கு சரியா ஒரு முடிவை சொல்லவே இல்லை, சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு இங்க வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாமா, டியூஷன் எடுக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா அதை வீட்டில் எடுக்கிறது தான் சரியா வருமானு எனக்கு தெரியலன்னு சொல்ல, நீங்க என்ன தங்கமேல் அக்கா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் 2 பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எங்க ராஜ்யம் கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியமும், அப்படியெல்லாம் இல்லைம்மா, உண்மை தானே சொல்றோம், ஏற்கனவே எங்க பக்கத்துல ஒரு அக்கா இப்படிதான் டியூஷன் வச்சிருந்தாங்க, அந்த பொண்ணு நல்லா தான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தது, ஆனா வந்த பசங்க தான் சரியில்லை, வீட்டுக்குள்ள புகுந்து விளையாடுறேன்னு சொல்லி எல்லா பொருளையும் உடைச்சிட்டு போட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு பையன் உள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பீரோல திறக்க முடியாம சாவியை காணாம பீரோல அடிச்சு எடுத்து பையனை திறந்து விட்டாங்க. இப்படி குறும்புத்தனம் பண்ற பசங்களுக்கு மத்தியில நம்ம எங்கம்மா டியூஷன் வைக்கிறதுன்னு சொல்ல, இங்க கோமதி இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில பார்க்க, ராஜி சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இங்க நடக்காதத, நான் வீட்டுக்குள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் பசங்களன்னு சொல்ல, அது நம்மளுக்கே தெரியாம சில விஷயங்கள் நடந்துருமா, அதுக்காக கூட உங்க மாமனார் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராஜி சொல்றாங்க, எப்படி பாதுகாப்பா நடத்தணுன்றத எனக்கு நல்லா தெரியும், அதை நான் மாமாட்ட பேசி எப்படியும் சம்மதம் வாங்கிடுவேன்னு சொல்ல, இங்க பாக்கியம் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, நீ எப்படி இந்த டியூஷன் வைக்கிறதுக்கு சம்மதம் வாங்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு எங்க பாக்கியமும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் என் பொண்ணை எப்படியாவது கல்லால உட்கார வைக்கணும், அதுதானே முக்கியம், நம்ம கடனெல்லாம் தீரணும்னா அதை முதல்ல செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி கடையிலேருந்து வர கணக்கு வழக்க அரசிக்கிட்டேருந்து பிடுங்கிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி கடையிலேருந்து கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக அரசிட்ட கொடுப்பாங்க, அதை அரசிக்கிட்டேருந்து பிடுங்கிக்கிறதுக்கு கூட இங்க தங்கமேல ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. அதே நேரம் கடையிலேருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அந்த ஒரு பையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை கூட இவங்க தான் பிடுங்கி கொண்டு வைக்கிறாங்க. இப்போ கடைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலை பார்க்க, அடுத்து என்ன கல்லாவில் தான் உட்கார வைக்கணும்னு இங்க அவங்க அம்மா நினைச்சிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா விஷயமும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எப்படியாவது நம்ம தங்கமேல அந்த கடை கல்லாவில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம், எதுக்கும் எதை பத்தியும் கவலைப்படையே வேண்டியதில்லைன்னு இங்க தங்கமேலுடைய அம்மா பாக்கியமும் நினைச்சிட்டு இருந்துகிட்டு இருக்க. என்ன சம்மந்தி ஒரே யோசனையா இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உட்காந்துருக்க தங்கமயில் கேட்டா பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏமா நீ கடைக்கு போகலையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்க கோமதி பாக்குறாங்க, எதுக்கு அவ கடைக்கு போகணும், அவ பாவம் வீட்லயே இருக்கட்டும், வீட்டு வேலையே பாதிட்டு பார்த்துட்டு இருக்கா, முழுக்க முழுக்க அவ தான் பார்த்துட்டு இருக்கா, இதுல கடையில வேற போய் வேலை பார்க்கணுமான்னு சொல்ல, இல்ல சம்மந்தி அங்க
அங்கே போனால் சம்மந்தி எனக்கும் கொஞ்சம் துணையாக இருக்கும், வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், சீக்கிரமாக வேலை முடிச்ச மாதிரியும் இருக்கும்ல. எல்லாரும் கலந்து தானே ஒரு குடும்பமாக இருந்தால் எல்லாரும் பிரித்து தானே வேலை பார்க்கணும்னு சொல்ல, அதை முதல்ல தங்கமேல்கிட்ட சொல்லுங்கள். என்னதான் கிச்சன் பக்கமே விடுறதே கிடையாதே, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாரும் பிரித்து வேலை பார்த்தா கூட கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும்ல. இப்படி அவள் மட்டுமே வேலை பார்த்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க சம்மந்தி, தங்கமயில் நல்லாவே வேலை பார்ப்பான், அவளை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு எங்கள் பாக்கியா ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயமா உங்களை பார்த்துட்டு போகலான்னா சம்மந்தி வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு எங்கள் கோமதி கேட்குறாங்க. ஆமாம், அண்ணன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என்னதோ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மூலமாகவே விஷயத்த பேசிட்டு போகலான்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எங்கள் கோமதியோட அம்மா, இங்கே தங்கமயிலோட அம்மா பாக்கியமும் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கடையிலேருந்து வீட்டுக்கு ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இங்கே பாண்டியன் கிட்ட போய் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் என்ன பேசிட்டு போகலான்னு வந்தேன், முன்னாடியே வந்துட்டேன், அதான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல. என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை பையனோட ஃபோட்டோ வந்துச்சு, நல்லா படித்த பெரிய இடத்து பையன். அப்படியா? அப்போது தங்கமேலோட தங்கச்சிக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நான் அதுக்காக வரல, இந்த மாப்பிள்ளை பையனோட ஃபோட்டோவை இங்கே உங்கள் வீட்டுக்கு அதான் அரசிக்கு பார்க்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோமதிக்கு செம்ம கடுப்பாகுது. என் வீட்டு பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கவேன், இல்லை என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்க என் பசங்க பார்ப்பாங்க, அதை விட்டுட்டு இவங்க எதுக்காக அதெல்லாம் பார்த்துக்கணும்? மொத்தத்துக்கு குடும்பத்தையே வந்துட்டு அவங்களே வழி நடத்தலாம் நினச்சிட்டு இருக்காங்களான்னு எங்கள் கோமதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன் சம்மந்தி, அவங்க வீட்டு பொண்ணுக்கு பார்க்க வேண்டியதானு சொல்ல. இல்லை, ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோவே வந்தது, அப்படி ஜாதக பொருத்தம் அவங்க 2 பேருக்கும் சரியாக அமையலை, ஆனால் அரசிக்கு போய் வச்சு பார்க்கலாம்ல, அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு இங்கே பாண்டியனும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை நல்லா தான் படிச்சிருக்கார் போல், பெரிய வேலையிலையும் இருப்பார் போலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சரி, நம்ம இந்த ஜாதகத்தை வச்சு பார்ப்போம்னு சொல்ல, இங்கே கோமதி சொல்கிறாங்க, இப்போ என்னங்க அவசரம், ரொம்ப சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, கலெக்டர்லாம் ஆகணும்னு வேற ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருக்கீங்க, இந்த டைமில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த ஆசையெல்லாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ராஜு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலை, நம்ம மீனா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகல, அது போல் ராஜியும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல நல்லா தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இந்த வீட்டில் இருக்க ஒரு டிக்கெட்டை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பி விட்டணும், அப்போ தான் இங்கே தங்கமயிலுக்கு ஒரு பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும். இந்த அரசி மட்டும் வீட்டை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் கடையோட கணக்கு வழக்கு பொறுப்புன்னு இது எல்லாமே நம்ம தங்கமயிலுக்கு வரும், அதுக்கப்புறம் கல்லாவிலையும் உட்கார வச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கோமதி வந்து சொல்கிறாங்க, இப்போ அதுக்கு எந்த அவசரமும் இல்லைங்க, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லைன்னு சொல்ல. என்ன கோமதி, அதுக்காக நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்லேயேவா வச்சிட்டு இருக்க முடியும்னு பாண்டியன் கேட்க, நானும் அதை பற்றி ஒன்றும் பேச வரலைங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை, அவள் இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக இதை பற்றி பேசலாம், இது கல்யாணம் பண்ணுறதுக்கான வயசும் இல்லையே, அவ்வளோ சீக்கிரத்தில் அவளை கல்யாணம் பண்ணி வீட்லேருந்து அனுப்பணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி, அதுக்காக நல்ல சம்மந்தம் வரப்போ அதையுமா வேணான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்க, முக்கியமாக ஃபாரின்ல இருந்து வேலை பார்க்குற பசங்க எங்கள் வீட்டுக்கு மருமகனாகவே வர வேண்டாம், ஊர்லேயே இருக்கிற மாதிரி என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பையனை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம், அந்த மாதிரியான ஒரு பையன் கிடைச்சா சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நாங்களே பார்த்து அப்படியான ஒரு பையனை தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு பையனை தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ஒரு நல்ல பையன் அரசிக்கு கிடைப்பான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு எங்கள் பாண்டியன் கிட்ட சொல்ல. பாண்டியனை வந்துட்டு இதில் வீட்டில் சம்மதம் இல்லாமல் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, கோமதியே இப்படி சொல்லும்போது அப்புறம் நான் அதை தவிர்த்து இவங்களை வர சொல்லி பொண்ணு பார்க்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, இதில் அரசிக்கும் சம்மதம் வேணும்னு சொல்ல. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் இதை கம்பல் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கன்னு தான் சொன்னேன்னு எங்கள் தங்கமேலோட அம்மா பாக்கியம் சொல்ல. இது வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அம்மான்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாக்கியம் கிளம்பி வெளியில் வர பாக்கியத்திட்ட கேட்குறாங்க, எதுக்குமா இப்படி பண்ணுற, அரசி எதுக்காக இந்த வீட்டிலேருந்து இப்போ வெளியில் அனுப்பணும்னு நீ முடிவு பண்ணி ஒரு பையனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கன்னு சொல்லி கேட்க. இல்லடி, முதல்ல அரசி இந்த வீட்டை விட்டு போயிட்டானா உனக்கு கணக்கு வழக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை வச்சே நீ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி கடையோட கல்லாவிலே உட்காந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம நினச்சபடி எல்லாமே நடக்கும்னு சொல்ல. அதுக்கு தான் இப்போ வழி இருக்காது போலையே, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளை பற்றின உண்மை எப்படி வெளியில் வந்துடும் நினைக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அரசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாள், அரசிட்டு இந்த ஃபோட்டோவை காட்டி கேட்போம், அவளுக்கு என்ன சொல்கிறாளோ அவள் விருப்பப்படி இங்கே அவங்க அப்பாவும் பேசுவாங்க, அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, அரசி கண்டிப்பாக இந்த பையனை பார்த்துட்டு வேண்டாம்லாம் சொல்ல மாட்டான், அவளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீ தானே சொல்லிட்டு இருந்தேன்னு இங்கே தங்கமேல்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து அரசி வீட்டுக்கு வர எங்கள் கோமதி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் உள்ளவரை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருடி, உங்கள் அப்பா உனக்காக பார்த்துருக்க மாப்பிள்ளை, இல்லை இல்லை உங்கள் அண்ணியோட அம்மா அவங்க தான் உனக்காக மாப்பிள்ளையே இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க,
இருக்காங்கன்னு சொல்ல அவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லி வேகமாக கத்த இங்கே ஒன்று அரசி சத்தம் போடாதடி அவங்க உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்ல காதல விளட்டுமா எனக்கு என்ன கவலை என்னோட வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ ரெண்டு பேரும் இருக்கும்போது இதுல தேவையில்லாம அதுக்கு அவங்க எதுக்காக தலையிடுறாங்கன்னு சொல்லி அரசி சத்தம் போடுறாங்க. அப்போதைக்கு தான் இங்க வெளியில வர பாக்கியம் அரசி பேசுறதை கேட்டுட்டு என்னம்மா உன் நல்லதுக்காக தானே பண்ணன்னு சொல்ல உங்க வீட்லயும் தான் ஒரு பொண்ணு இருக்கு, முதல்ல அந்த பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்க, படிச்சுட்டு இருக்க எனக்கு எதுக்கு இப்போ இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்க அரசி பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாதான்னு அவங்க அப்பா பேசுறாங்க. அதே தான் அப்பா சொல்றேன், நம்ம வீட்டுல என்னோட விஷயத்துல தலையிடுறதுக்கு இவங்க யாருப்பா, முதல்ல என்னோட விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்லுங்க, எனக்கு கல்யாணத்துல இப்போ விருப்பம் இல்லை, நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறனோ அப்போ பண்ணிக்கிறேன். ஆமா இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த வேலையை பாக்குறீங்க, அதுவும் இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடியே 2 அண்ணி வந்திருக்காங்க, அவங்க கூட இப்படி யோசிச்சதும் கிடையாது, எனக்காக அதை செஞ்சதும் கிடையாது, ஏன்னா அவங்க கூட நான் கொஞ்ச நாள் இருக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. ஆனா இங்கே இந்த அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அண்ணி நான் உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலைன்னு சொல்லி நேரடியாவே கேட்குறாங்க எங்க தங்கமயில் கிட்ட அரசியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அரசின்னு சொல்ல என்னம்மா அரசி இப்படியெல்லாம் பேசுகிறேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்கு பிடிக்காம போகும், என்றைக்குமே ஒரு பொண்ணாக இருக்கிற வரைக்கும் அது இந்த வீட்டில் இருக்கிற என்றைக்குமே ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் தானமா ஆகணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் சொல்ல எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, தயவு செஞ்சு இதை பற்றி மேலே மேலே என்கிட்ட பேசாதீங்க நான் சொல்ல இங்கே பாண்டியனும் பொண்ணோட விருப்பம் தானே நம்ம எல்லாருக்கும், விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பின்ன கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்மளாலையும் சும்மா இருக்க முடியாது, இதனால திரும்பவும் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேணாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பெரிய அதிர்ச்சியாக போகுது. அதுவும் அரசி இப்படி படபடன்னு பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாக்கியம். முக்கியமாக அவங்க அடங்கி போகிறதுக்கு காரணமே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அமைதியாக போகிறாங்க. அதுவே அவங்க தெருவில் உள்ளவங்களோ இல்லை ஊரில் உள்ளவங்களோ யாராவது பேசியிருந்தா இந்நேரம் நடந்திருக்கதே வேற. பாக்கியம் தங்கமயில் இவங்க 2 பேரோட உண்மையான குணமும் அப்பவே வெளிவந்திருக்கும். ஆனால் இது அரசியாக இருக்கிறதுனாலையும் சம்மந்தி வீட்டுக்காரவங்களா இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போயிட்டு இருக்காங்க. அரசி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இங்க தங்கமயிலும் கடைக்கு போக முடியல. இப்போ இங்க தங்கமயிலும் கோமதியாலையும் ராஜியாலையும் கடைக்கும் போக முடியல. அதே நேரம் இங்க வீட்டில் இருக்க அரசியாலையும் கணக்கு வழக்கு எதையும் பார்க்க முடியல. இப்படியே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு பாக்கியம் ரொம்ப பதட்டப்படுறாங்க. அரசி இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்கியத்துக்கு இது பெரிய ஏமாற்றமா இருக்கு. இங்க மிகப்பெரிய தலையில இடியை தூக்கி போட்ட மாதிரி தான் அரசி பேசுறாங்க. என்ன இவ இப்படியெல்லாம் பேசுறான், ஆனா என்னைக்கா இருந்தாலும் போய் தானே ஆகணும், ஆனா அதுக்குள்ள நம்ம தங்க பையில பத்தின உண்மை இந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வந்துடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறாங்க. இங்க தங்கமயில் கிட்டையும் சொல்லிட்டு வெளியில போக இங்க கோமதி பார்த்துட்டே இருக்காங்க. இங்க பாக்கியமும் சரியில்லை, இங்க தங்கமயிலும் சரியில்லை, 2 பேரும் இந்த வீட்டுல இடத்த படிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துல ஒத்துமை இருக்கணும்னு பண்ற எண்ணம் மட்டும் இவங்களுடைய மனசுக்குள்ள வரவே இல்லை அப்படின்றத பத்தி மட்டும் இங்க கோமதிக்கு நல்ல தெளிவாவே தெரிஞ்சிடுது. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சரவணனும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்கு வீட்டுல நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு இல்லைன்னா எதுக்காக அவங்க வாழ்க்கையில குளறுபடி பண்ணிக்கிட்டுன்னு இப்படி பல யோசனைகள்ல கோமதி அமைதியா இருக்காங்க. ஆனா அதே நேரம் தன்னுடைய மகள் அரசிக்கும் சப்போர்ட்டா தான் நின்றுட்டு இருக்காங்க.